ஹெல்த்தி ஹோம் குக்கிங் நேயர்களுக்கு வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணி உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதனால நாங்கள் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்து சேரும். தீபாவளி மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்த நாள். தீபாவளி அன்னைக்கு மகாலட்சுமிக்கு பிடித்த பலகாரங்களை செஞ்சு வச்சு மகாலட்சுமியை பூஜை பண்ணோம்னா வீட்டில் பணம் வந்து சேருங்கிறது ஐதீகம். மகாலட்சுமிக்கு பிடித்த பலகாரங்கள்லாம் என்ன? பஞ்சாமிரதம், புளியோதரை, உளுந்தவடை, சர்க்கரை பொங்கல், சுண்டல், முறுக்கு, இது போன்ற பலகாரங்கள் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். இது எல்லாமே செய்ய முடியலன்னா கூட இதில் சில பலகாரங்கள் பஞ்சாமிரதம், மெதுவடை, இந்த மாதிரியான பலகாரங்களை செஞ்சு நம்ம மகாலட்சுமிக்கு படைக்கலாம். சௌராஷ்டிராஸ், மார்வாடிஸ் இவங்க எல்லாருமே தீபாவளி அன்னைக்கு மாலையில் மகாலட்சுமி பூஜை பண்ணுவாங்க. நிறைய பலகாரங்களை வச்சு மகாலட்சுமியை பூஜை பண்ணுவாங்க. அடுத்தது மகாலட்சுமிக்கு அணிவிக்கக்கூடிய மாலை. லவங்க மாலையை மகாலட்சுமிக்கு அணிவித்தா மகாலட்சுமி வசியம் ஏற்படும்னு சொல்லுவாங்க. இது வெறும் ஒரு தாந்திரீக முறை வசியம்தான். அதனால இது யார் வேணாலும் தாராளமா செய்யலாம். லவங்கத்தை ஒரு கயிறுல மாலையா கோத்து மகாலட்சுமி விக்கிரகத்திலேயோ இல்ல மகாலட்சுமி படத்திலேயோ போட்டு நம்ம வழிபடலாம். அப்படி விக்கிரகமோ படமோ இல்லாதவங்க கூட லவங்கத்தை தட்டுல சுத்தி வச்சு நடுவுல கற்கண்டு வச்சு மகாலட்சுமியை வழிபடலாம். அடுத்தது மலர்கள். முடிஞ்சா தாமரை மலர்களை வாங்கி மகாலட்சுமிக்கு சூடணும். அப்படி முடியலனா எந்த விதமான வாசனை மலர்களையும் நம்ம மகாலட்சுமிக்கு அணிவிக்கலாம். அதுக்கு அடுத்தது விளக்கேற்றும் முறை. தீபாவளி அன்னைக்கு காமாட்சி அம்மன் விளக்குல நெய் விட்டோ இல்ல நல்லெண்ணெய் விட்டோ தீபம் ஏற்றலாம். நீங்க குத்து விளக்கு வச்சு தீபம் ஏற்றதா இருந்தா 2 குத்து விளக்குகள் வச்சு தீபம் ஏற்றணும். தீபாவளி அன்னைக்கு மாலை 6 மணிக்கு மேல வாசல்ல 2 அகல் விளக்குகள் கட்டாயம் ஏற்றி வைக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா நேரம். எந்த நேரத்துல பூஜை செய்யணும்? காலையில 8 to 9 பூஜை செய்யணும். ஏன் அந்த 8 to 9? 8 to 9 சுக்கிர ஓரை. மகாலட்சுமியை தீபாவளி அன்னைக்கு சுக்கிர ஓரையில பூஜை செய்தால் வீட்டுக்கு பணம் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் உண்மை. எளிமையா ஒரு பஞ்சாமிரதம் வச்சு ஒரு காமாட்சி அம்மன் விளக்கேத்தி அம்மனை இந்த நேரத்துல பூஜை பண்ணோம்னாலே போதும், உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். மகாலட்சுமி பஞ்சாமிரதம் எப்படி செய்யறதுன்னு அடுத்த வீடியோல போடுறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால இது நோட்டிபிகேஷனாவே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவரு இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகட்டும். இது போல மேலும் ஆன்மீக தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.